ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குக்கரில் செய்யும் போதே கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் டேஸ்டான கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 15 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் லோ ஹீட்டில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நிறம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கடைஞ்சிக்க போகிறோம். இதுக்கு நான் இந்த மாதிரி கொத்து சட்டி எடுத்திருக்கேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே கடைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த சட்டியில் போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரை கடையலில் சேர்த்துடலாம். கடையலில் சேர்த்த உடனே மத்து வச்சுட்டு திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போது இந்த தாளிப்பு அந்த கீரையோடு மிக்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் டேஸ்டியான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. கலர் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.